நம்ம இந்த வீடியோவில் VLOOKUP-ஓட மேட்ச் ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். VLOOKUP-ஓட சம்மிப் கம்பைன் பண்ணி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ VLOOKUP-ஓட மேட்ச் எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸாம்பிள் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் மந்த்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு டேபிள் போட்டிருக்கேன். அதாவது ஹரிசாண்டலாக உங்களுக்கு வந்து மந்த் இருக்கும், வேர்ட்டிக்கலாக உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது எந்தெந்த மந்த்தில் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோக்கு சேல் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த எக்ஸாம்பிள் டேபிள். ஓகே, இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள். ஐட்டம் லெமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மந்த் வந்து மார்ச் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் என்னன்றது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது லெமன் வந்து மார்ச் மந்த்தில் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். அதை வந்து VLOOKUP யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் VLOOKUP மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஈக்குவல் டு VLOOKUP கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு லுக்கப் வேல்யூ லெமன் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கமா டேபிள் அரே, இந்த ஹோல் டேபிளை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா காலம் இண்டெக்ஸ். ஸோ காலம் இண்டெக்ஸ் வந்து எனக்கு இப்போ மார்ச் மந்த்தில் இருக்கக்கூடியது வேணும். ஸோ அதனால் இந்த மார்ச் வந்து இதில் எத்தனாவது காலமில் இருக்குது, ஸோ ஏலேருந்து பார்க்கணும். ஸோ ஏலேருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்து வந்து 4th காலமில் இருக்குது. கமா எக்ஸாக்ட் மேட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லெமன் மார்ச் மந்த்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் நான் மந்த்தில் வந்து ஏப்ரல் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. ஓகேங்களா? அப்போ நான் மந்த்து மாற்றினாலும் எனக்கு சேல்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வரணும் அப்படின்னா ஸோ இந்த பிளேஸில் தான் நம்ம மேட்ச்ன்ற ஃபார்முலாவையும் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மேட்ச்ன்ற ஃபார்முலா எதுக்காக அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ ஈக்குவல் டு மேட்ச்ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் லுக்கப் வேல்யூன்றது வரும். ஸோ அந்த லுக்கப் வேல்யூ வந்து அந்த மந்த்து என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ஏப்ரல்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏப்ரலில் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா அந்த மந்த்து எங்கே இருக்குது, ஸோ ஹரிசாண்டல் வைஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் A3ல் இருந்து F3 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் நமக்கு மந்த் இருக்குது, அதனால தான் அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். கமா இப்போது அகெயின் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஏப்ரல் மந்த்து எந்த காலமில் இருக்குது அப்படின்றது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து வந்து 5th காலமில் இருக்குது அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த ஏப்ரலுக்கு பதிலாக நான் வந்து இப்போது ஜான் அப்படின்னு டைப் பண்ணதுமே உங்களுக்கு அங்கே பாருங்கள் அவுட்புட் வந்து 2ன்னு மாறிடுச்சு. ஸோ 2nd காலமில் இருக்குது அப்படின்றது வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை தான் நம்ம VLOOKUP-ஓட கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு VLOOKUP கொடுத்துட்டு ஸோ நான் லுக்கப் வேல்யூ லெமன் அப்படின்றத நாங்கள் செலக்ட் பண்ணுறேன், கமா டேபிள் அரே ஹோல் டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா இப்போ இங்கே காலம் இண்டெக்ஸ்ன்னு கேட்குது இல்லையா, ஸோ இங்கே தான் நம்ம அப்படியே அந்த மேட்ச் ஃபார்முலாவை கொண்டு வர போகிறோம். ஸோ மேட்ச் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மேட்ச் ஃபார்முலா என்ன டைப் பண்ணிங்களோ அதை அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம எந்த மந்த்து கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ மேட்ச் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ லுக்கப் வேல்யூ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா லுக்கப் அரே. ஸோ அந்த மந்த்து உள்ள அந்த ஏலேருந்து F3 அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா எக்ஸாக்ட் மேட்ச் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா இப்போது VLOOKUP-க்கான எக்ஸாக்ட் மேட்ச் என்னன்றதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அகைன் கமா கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா VLOOKUP-உடைய அந்த ரேஞ்ச் லுக்கப் கேட்கும். ஸோ இப்போ எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போது லெமன் ஜான் மந்த்தில் என்ன சேல்ஸ் வேல்யூ அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ அகெயின் நான் அந்த மந்த்தை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஜானுக்கு பதிலாக மே மந்த் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லெமன் மே மந்த்தில் 80 அப்படின்றது வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து VLOOKUP கம்பைன்டு வித் மேட்ச் ஃபார்முலா. இதை வந்து 2D லுக்கப் அப்படின்றது கூட சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.